வெல்கம் டு மனோன்மணி ஐஏஎஸ் அகாடமி. 24 ஜூன் 2026 தினமணி செய்தித்தாளின் முக்கிய குறிப்புகளை பார்ப்போம். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த 18ஆம் தேதி தொடங்கி நேற்று நிறைவடைய உள்ள நிலையில் ஆளுநருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் பேசுகையில் இதில் முக்கிய நிகழ்ச்சி என்னவென்றால் விவாதம் மட்டுமே நடைபெற்றது. தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேருக்கு பத்ம விருதுகள் குடியரசுத் தலைவரால் வழங்கப்பட்டது. தமிழகத்தை சேர்ந்த 10 பேருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு செவ்வாய்க்கிழமை பத்ம விருதுகளை அளித்தார். நிகழாண்டில் 5 பேருக்கு பத்ம விபூஷன், 13 பேருக்கு பத்ம பூஷன், 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் என மொத்தம் 131 பேருக்கு பத்ம விருதுகள் அளிக்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று தமிழகத்தை சேர்ந்த பத்ம விருது பெறும் SKM மயிலானந்தம், வெண்கல சிற்ப கலைஞர் காளியப்ப கவுண்டர், மறைந்த DD ஜெகநாதுக்குரிய விருதை பெறும் அவரது மகன் TT முகுந்த், மிருதங்க வித்வான் திருவாரூர் பக்தவச்சலம், கால்நடை மருந்தியல் விஞ்ஞானி புனிதமூர்த்தி நடேசன், வேளாண் விஞ்ஞானி K ராமசாமி, பாதுகாப்புத்துறை ஆய்வாளர் RVS மணி, சென்னை IIT தலைவர் V காமகோடி, உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி KD தாமஸ், கர்நாடக இசைக்கலைஞர் காயத்ரி, கர்நாடக இசைக்கலைஞர் ரஞ்சனி, நடிகர் மாதவன், நடிகர் மம்முட்டி ஆகியோர் உட்பட இந்த விருதுகளை பெற்றனர். பத்திரப்பதிவு சட்ட திருத்தம் பிரிவு 34C ரத்து அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த உயர்நீதிமன்றம் உத்தரவுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பத்திரப்பதிவு சட்டத்தின் பிரிவு 34C என்ற புதிய திருத்தத்தை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டது. இந்த 34C என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல இந்த பத்திரப்பதிவு சட்டம், பத்திரப்பதிவுக்கு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1908 உருவாச்சு. அதில் 34C ஏன் நீக்கினாங்க அப்படின்னாக்கா, ரத்து செஞ்சாங்க அப்படின்னாக்கா, போலியான ஆவணப்பதிவுகளை தடுக்கும் நோக்கில் இந்த சட்டம் உருவாச்சு. இந்த 34C என்ன சொல்லுதுன்னா, சொத்து பதிவுகளுக்கு அசல் ஆவணங்கள் கட்டாயமாக்கப்படுவதற்கான சட்டம் தான் இது. அந்த பிரிவு தான் 34C. இருப்பினும் இதில் சில விலக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளன அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த சட்ட திருத்தம் தொடர்பாக சார் பதிவாளருக்கு தெளிவான வழிகாட்டு நெறிமுறைகள் இல்லை அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது 2026 ஜனவரி 23ஆம் தேதி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று இந்த சட்ட திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதாவது இது தமிழ்நாட்டில் பத்திரப்பதிவுத்துறைக்கு உண்டான சட்டம் 1908 உருவாச்சு. அதில் பிரிவு 34Cல பார்த்தீங்கன்னாக்கா ரத்து செய்யறதா மதுரை அமர்வு பார்த்தீங்கன்னாக்கா உத்தரவிட்டுள்ளது. அதாவது அசல் ஆவணங்கள் இல்லாமல் பத்திரப்பதிவு செய்ய முடியாது என்ற வகையில் உள்ள பதிவு சட்டத்தின் பிரிவு 34C புதிய திருத்தம் ரத்து செய்யப்பட்டது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ரிப்பன் மாளிகை என்று கருதப்படும் சென்னையில் உள்ள சென்னை மாநகராட்சி பாலின விழிப்புணர்வு, சமூக உள்ளடக்கம், சமத்துவம் மற்றும் பாகுபாடற்ற நிலை ஆகியவற்றை வெளிப்படுத்தும் வகையில் சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு ரெயின்போ கொலிஷன் அமைப்புடன் இணைந்து வானவில் நிறங்களில் மின் விளக்குகளால் ஒளியூட்டப்பட்ட ரிப்பன் மாளிகை. ஸோ ரிப்பன் மாளிகை அப்படின்றத கொஷின் கேட்டாங்கனாக்கா நம்ம சென்னையில் இருக்கிற மாநகராட்சி அப்படின்றத பார்த்துங்க. த கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் பெருநகர சென்னை மாநகராட்சி பில்டிங். நெகிழி செயலாக்க இயந்திரம் இயக்குபவர் பயிற்சி இலவசமாக கற்றுத்தரப்படும் என்பதை தமிழ்நாடு அரசு சொந்தமான பொது தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் தாட்கோ வழங்குது. இந்த தாட்கோன்னா என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். தாட்கோ அப்படின்றது என்னன்னா, தமிழ்நாடு ஆதிதிராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அதனுடைய
சுருக்கம் தான் டாட்கோ, TAHDCO, தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம். இது ஒரு முக்கிய செய்தி, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். உயர் நீதிமன்றத்துக்கு உதவும் நபராக மூத்த வழக்குரைஞர் அபுடுகுமார் ராஜரத்தினத்தை நியமித்து உத்தரவிட்டது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். பரோல் வழங்குவதற்கு உதவுபவராக அபுடுகுமார் ராஜரத்தினம் வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் செய்திருந்தாங்க. அதன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குற்ற வழக்குகளில் விதிக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து தாக்கல் செய்யப்படும் மேல்முறையீட்டு வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் சம்பந்தப்பட்ட கைதிகளுக்கு பரோல் வழங்கலாம் என சென்னை உயர் நீதிமன்ற முழு அமர்வு உத்தரவிட்டது. இப்போ ஒரு தண்டனை பெற்ற ஒரு நபர் வந்து தன்னுடைய தண்டனை மீது மேல்முறையீடு செய்ய உயர் நீதிமன்றத்திற்கோ உச்ச நீதிமன்றத்துக்கோ அணுகும் பொழுது அந்த வழக்கு நிலுவில் இருந்தாலும் அவங்களுக்கு பரோல் வழங்கலாம் அப்படின்றத இங்க கொடுத்திருக்காங்க. புதிய திட்டம் செயல்பட போகிறது. வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி முன்னாள் மறைந்த முதல்வரான அண்ணாவின் பிறந்த நாள் அன்று தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அறிமுகம் செய்ய போகிறார் தமிழக முதல்வரான ஜோசப் விஜய். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை முதல்வர் ஜோசப் விஜய் வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி வந்து தொடங்க உள்ளார். இந்த தமிழ்நாட்டில் தமிழருடைய பாரம்பரியம் என்னன்னா, தாய்மாமன் வந்து தாய்மாமன் சீர் அப்படின்னு ஒரு வழக்கு இருக்கு. அது பாரம்பரியத்துல தாய்மாமன் சீர் என்ற ஒரு மரபு இருக்கு. இந்த மரபுல என்னன்னா, தாயின் சகோதரர் புதிதாக பிறந்த குழந்தையை வரவேற்று வாழ்த்தும் வகையில் தங்கம் உள்ளிட்ட பரிசுகளை வழங்குவது வழக்கம். அது செயினோ மோந்திரமோ பார்த்தீங்கன்னாக்கா தாய் மாமன்னாக்கா தாயின் சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைக்கு வந்து தங்கத்தை வந்து வழங்குவார். அதன் பிரகாரம் அந்த திட்டத்தை செயல்படுத்தும் விதமாக அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அனைவருக்கும், அதாவது இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22 ஜூன் 2026 அன்று முதல் பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த திட்டம் வந்து எலிஜிபிலிட்டி உண்டு அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி வந்து அதிகாரப்பூர்வ வெளியிடும் நிகழ்ச்சியாக இருந்தாலும் 22/6/2026 முதல் பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தாய் சேய் நலனை மேம்படுத்துவதற்காக அரசு முன்னுரிமை அளித்து வருகிறது. இதற்கு முன்பாகவும் அளித்து வருகிறது. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு நிதியுதவி, இலவச பிரசவ சிகிச்சை, பச்சிளங்குழந்தை பராமரிப்பு சேவைகள், அவசர மகப்பேறு சிகிச்சை, ஊட்டச்சத்து பெட்டகம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இது ஆல்ரெடி செயல்பட்டு வருதுன்னு இருக்கு. இது இல்லாம தமிழக முதல்வராக தேர்தலில் வாக்கு கொடுத்திருந்தார் இல்லையா, அதன் பிரகாரம் இதை செயல்படுத்த உள்ளார். இத்திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் வருடம் பார்த்தீங்கன்னாக்கா 755.83 கோடி நிதியை வந்து அரசு ஒதுக்கீடு செய்ய உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. வருடம் எவ்வளோ? 755.83 கோடி நிதி. சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டு நிதியை செலவிட NGOக்களுக்கு கட்டுப்பாடு விதித்துள்ளதா குறிப்பிட்டிருக்காங்க. இதில் என்னன்னாக்கா, இந்த வெளிநாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நன்கொடை மூலயமா வரக்கூடிய அந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல அது NGOன்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டிலேருந்து வர பணத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக FCRA அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாரின் கண்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் என்பது இந்தியாவில் அரசு சாரா நிறுவனங்களான NGO, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனங்களும் சரி, அது அரசு சாராத நிறுவனங்களும் சரி, தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் வெளிநாடுகளில் இருந்து வரும் நிதி ஃபாரின் கண்ட்ரிபியூஷன்ஸ் பெறுவதையும் பயன்படுத்துவதையும் முறைப்படுத்தவும் கண்காணிக்கவும் உருவாக்கப்பட்ட இந்திய அரசின் ஒரு சட்டமாகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவின் இறையாண்மை மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பை பேணவும் வெளிநாட்டு நிதிகள் முறையான சமூக நல பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்துவதை உறுதி செய்யவும் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்போ சமூக நல
பணிகளை மட்டுமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஃப்சிஆர்ஏயின் முக்கிய விவரங்கள் அப்படின்னா, வெளிநாட்டு நிதியை பெற விரும்பும் நிறுவனங்கள், அது வந்து பார்த்தீங்கன்னா என்ஜிஓஸ் இருக்கலாம், என்ஜிஓஸா இருக்கலாம், தொண்டு நிறுவனங்களா இருக்கலாம், தனிநபர்களா இருக்கலாம், அது யாரா இருந்தாலும் சரி, விரும்பும் நிறுவனங்கள் இந்திய உள்துறை அமைச்சகத்தின், அதாவது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்னு சொல்றோம் இல்லையா, அதன் கீழே கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதிவு பெற்றிருக்கணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும், முன் அனுமதி பிரியர் பர்மிஷனும் பெற்றிருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்னன்னா, வெளிநாட்டிலேருந்து வர பணத்தை கல்விக்காகவோ, சமயத்திற்காகவோ, பொருளாதாரத்திற்காகவோ, கலாச்சாரத்திற்காகவோ, சமூக சேவைக்காகவோ மட்டும்தான் இதை பயன்படுத்தணும். வேறு விதங்களுக்கு வேற எதுக்கும் இதை பயன்படுத்தக்கூடாது. கல்வி, சமயம், பொருளாதாரம், கலாச்சாரம், சமூக சேவை ஆகிய நோக்கங்களுக்காக மட்டுமே இந்த நிதி பெறப்பட வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த பர்பஸ்க்காக மட்டும் தான். ஏன்னா மேலே கொடுத்துருந்தது என்னன்னா சமூக நல பணி அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அப்போ சமூக நல பணியில எதெல்லாம் வரும்? கல்வி, சமயம், பொருளாதாரம், கலாச்சாரம், சமூக சேவை. இந்த பெறப்படும் நிதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிர்வாகத்திற்காக செலவிடப்படக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 20% தான் பயன்படுத்தணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது 20% மேலே மிகாமல் இருக்க வேண்டும். இப்போ பெறப்படும் வெளிநாட்டு நிதியை அரசியல் கட்சிகளுக்கோ தேர்தல் நோக்கங்களுக்காகவோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ பெறப்படும் நிதியில் 20% மேல் மிகாமல் மட்டுமே நிர்வாக செலவுகளுக்கு பயன்படுத்த வேண்டும். அப்போ நிர்வாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 20% மேலே பயன்படுத்தக்கூடாது. இந்த எஃப்சிஆர்ஏ சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும். அதற்குள் நிறுவனங்கள் தங்களது சான்றிதழை புதுப்பிக்க வேண்டும். 5 வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக புதுப்பிக்கணும். அதே மாதிரி 5 வருஷம் புதுப்பிக்கணும். இந்த தணிக்கை மற்றும் வெளிப்படைத்தன்மை அப்படின்றது என்னன்னா, வருஷம் நிதியை பெறும் அனைத்து அமைப்புகளும் தங்கள் கணக்குகளை முறையாக தணிக்கை செய்து ஆண்டுதோறும் மத்திய அரசுக்கு தகவல் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இந்த சட்டம் சொல்லுது இல்லையா, எஃப்சிஆர்ஏ என்ன சொல்லுதுன்னா, 2010 கீழ் வெளிநாடுகளிலிருந்து பெறும் நிதியை வேறு விவகாரங்களுக்கு பயன்படுத்தும் அரசு சாரா தன்னார்வ அமைப்புகளுக்கு என்ஜிஓஸ் விதிக்கப்படும் அபராத தொகை மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து உயர்த்தியுள்ளது. அந்த பெனால்ட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா, நிர்வாக செலவுகளுக்கு பெறப்படும் வெளிநாட்டு நிதியில் 20% மேல் செலவிடப்பட்டிருந்தால் இந்த எஃப்சிஆர்ஏ சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா, பிரிவு 8 கீழ் 1 லட்சம் மற்றும் 1 லட்சம் அல்லது அனுமதிக்கப்பட்ட வரம்புக்கு மீறி செலவிடப்பட்ட தொகையில் 5% என 2ல் அதிக தொகை அபராதமாக, அதாவது ரெண்டு பெனால்ட்டி எழுதுவாங்க. ஒன்று 1 லட்சமா இருக்கலாம், இல்லை 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவிட்டு இருந்தாங்கன்னா அதில் 5%, அதாவது 5% வந்து சேர்த்து அபராதம் விதிக்கலாம். எது அதிகமான அமௌண்ட்டோ அதுதான் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அபராத தொகையை விதிப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணிடுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட வரம்பே பார்த்தீங்கன்னாக்கா 20% வந்து 2 லட்ச ரூபாய் தான் அப்படின்னாக்கா, மீதிக்கிற 8 லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5% கமிஷன் போட்டாக்கா என்ன ஆகுது, எது அதிகமாக வருதோ, இப்போ 5% போட்டாங்க 8 லட்ச ரூபாய்க்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5000 + 5000 × 8 40,000 ரூபாய் வருதுன்னா, அப்போ எது அதிகமான அமௌண்ட், 1 லட்சமா 40,000 அப்படின்னு கணக்கு பண்ணுவாங்க. அப்போ எது அதிகமாக இருக்கோ அதுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ ஊக நடவடிக்கைகளுக்கு வெளிநாட்டு நிதியை செலவிட்டால் 1 லட்சம் அல்லது அது முதலீட்டு தொகையில் 30% என 2ல் அதிகமாக தொகையை அபராத விதிமா. ஊக நடவடிக்கைகளுக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது, இதை பயன்படுத்தக்கூடாது. குறிப்பிட்ட விவகாரங்களுக்காக பெறப்படும் வெளிநாட்டு நிதியை வேறு விஷயங்களுக்கு, அப்போ எந்த ரீசனுக்காக, கல்விக்காகவோ, கலாச்சாரத்திற்காகவோ, சமூக சேவைக்காகவோ பெறப்படக்கூடிய அந்த ஃபண்டை அதுக்கு மட்டும் தான் செலவு பண்ணணும். வேற விவகாரங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணீங்கன்னாக்கா அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் அல்லது செலவிடப்பட்ட தொகை என செலவிடப்பட்ட தொகை மொத்தமே பெனால்ட்டியாக போட்டுருவாங்க. அப்போ என 2ல் அதிகமான தொகை அபராதமாக விதிக்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அரசு சாரா அமைப்புகள் வெளிநாட்டு நிதியை பெற கடும் கட்டுப்பாடுகளை விதித்து எஃப்சிஆர்ஏ விதிகளில் பல்வேறு திருத்தங்களை மேற்கொண்டு தனி உத்தரவையும் மத்திய உள்துறை அமைச்சகம் பிறப்பித்துள்ளது. அதில் அரசு சாரா அமைப்புகள் பதிவு, அங்கீகார சான்றிதழ் பெறுவது, கல்வி, கலாச்சாரம், மதம், பொருளாதாரம், சமூக செயல்பாடுகள் ஆகியவற்றில் எந்த காரணத்துக்காக நிதி பெறப்படுகிறதோ, அதாவது வந்து நீங்கள் லைசன்ஸ் வாங்கும்போதே கேட்பாங்க,
என்ன ரீசனுக்காக நீங்க வாங்குறீங்களோ, அது கல்வியா இருந்தாலும் சரி, கலாச்சாரமா இருந்தாலும் சரி, மத ரீதியா இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியா இருந்தாலும் சரி, சமூக சேவையா இருந்தாலும் சரி, அந்த காரணத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்தணுன்றத தெளிவா கொடுத்துருக்காங்க. அப்போ ஆஹ் ஆஹ் அரசு சாரா அமைப்பின் சமூக ஊடக பக்கம் தொடர்பான தகவல்கள் உள்ளிட்டவற்றை சமர்ப்பிக்க நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. ஸோ சில நிபந்தனைகளும் விதித்துள்ளார்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்தியாவும் சீனாவும் பரஸ்பர நலன்களை மதிப்பது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் யார் கலந்துன்னு இருக்காங்கன்னா சீன வெளியுறவு அமைச்சர் வாங் இ பார்த்தீங்கன்னாக்கா புதுதில்லியில் ஜூன் 23 நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கூட்டத்துக்கு வந்த சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஈவுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பேசியிருந்தார். மேலும் இந்த பத்ம விருதுகளை பெற்ற இந்திய டென்னிஸ் நட்சத்திரம் விஜய் அமிர்தராஜுக்கு பத்ம பூஷன் விருதும், இந்திய கிரிக்கெட் நட்சத்திரமான ரோஹித் சர்மாவுக்கு பத்மஸ்ரீ விருதையும் வழங்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கௌரவித்தார். மேலும் பலர் பத்ம விருதுகளை பெற்றனர். 6 பிரதமர்களை கண்ட பூனை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த பூனை பற்றி நம்ம பார்ப்போம். பிரிட்டனில் அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டது இல்லையா? கடந்த 10 ஆண்டுகளில் 6 பிரதமர்கள் பதவி விலகி வெளியேறியுள்ளனர். ஆனால் பிரிட்டன் பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லமான 10 டவுனிங் ஸ்ட்ரீட் இல்லத்தில் பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லமாக கருதப்படக்கூடிய 10 டவுனிங் ஸ்ட்ரீட் இல்லத்தில் கடந்த 2011 முதல் லேரி என்னும் பூனை ஒன்று, லேரி இதனோட இந்த பூனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா லேரி என்னும் பூனை ஒன்று அனைத்து பிரதமர்களின் செல்ல பிராணியாக தொடர்ந்து வசித்து வருவது கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த பூனைக்கு பிரிட்டன் அமைச்சரவை அலுவலகத்தின் எலிகளை வேட்டையாடும் தலைமை பணியாளர் சீஃப் மவுசர் அதாவது எலிகளை வேட்டையாடும் தலைமை பணியாளர் பதவியான சீஃப் மவுசர் என்ற அதிகாரப்பூர்வ பட்டமும் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த பூனையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேரி அப்படின்னு சொல்லுவாங்க. 2011 இருக்கு. கிட்டத்தட்ட 6 பிரதமர் சேஞ்ச் ஆகியும் இந்த பூனை வந்து என்னது சீஃப் மவுசரா அங்கே இருக்குது. இந்த சீஃப் மவுசருடைய வேலை என்னன்னாக்கா எலிகளை வேட்டையாடும் பணி அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான பட்டமும் அந்த பூனைக்கு வழங்கியிருக்காங்க. இன்றைய செய்தி முடிவடைந்து விட்டது. நன்றி.